கும்பராசினருக்கு இந்த மாசி மாதம் பார்த்திங்கன்னா ஒரு விதமான சக்ஸஸான மாதம்னு சொல்லலாம். இவங்களுக்கு மனம் சார்ந்த விஷயங்கள் எது நினச்சாங்களோ அது சக்ஸஸை கொடுக்கும். சில நேரத்தில் ஓவர் திங்கிங் அதிகமாக திங்க் பண்ண யோசிக்க அதுவே ஒரு நோயாக மாறக்கூடிய விஷயமாக இந்த காலகட்டம் திகழுது. இந்த மாசி மாதத்தில் ரொம்பலாம் யோசிக்காதீங்க. நிறைய படம் இந்த ஆக்ஷன் மூவிஸை நிறைய பார்த்துட்டு நான் இது மாதிரி ஆகிடுவேன், நான் சூப்பர்மேன் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திங்கிங்லாம் ரொம்பலாம் போகக்கூடாது. சரிங்களா? என்ன ரியாலிட்டி இருக்கோ அந்த ரியாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை நடத்த நினச்சிங்கன்னா இந்த மாசி மாதம் உங்களுக்கு பொற்காலமாக மாறும். அதை விட்டுட்டு வேறு ஏதாவது ஓவர் திங்கிங்கில் இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா, இந்த கம்யூனிகேஷன்ஸ் விஷயத்தில் ரொம்ப திங்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சில மன பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வர்றது மிகவும் நல்லது. குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் மிகவும் முக்கியமாக குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு சைன் காட்டும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, போயிட்டு வரும்போது உங்கள் மன நிம்மதி கெடும். அங்கே ஏதோ சின்ன ஒரு பிரச்சனை நடக்கும். அப்படி நடந்துச்சுன்னா குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு இல்லைன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அதனால் குலதெய்வ கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அந்த வழிமுறைகள் திருப்பி செய்யுங்க. அந்த குலதெய்வ கோயிலுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுது, இல்லை அந்த அர்ச்சகருக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் அந்த உதவிகளை செய்வதன் மூலமாக உங்கள் பிரச்சனையை நீங்கள் தீர்த்துக்கலாம். குழந்தை சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை.